ஹாய், குட் மார்னிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது மாதேஸ்வரன் மலை, அதாவது கர்நாடக மாநிலத்தில் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மாதேஸ்வரன் மலை. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கங்க, மேட்டூர்லேருந்து ஜஸ்ட் 50 கிலோமீட்டர். ஆந்திர மக்கள், கர்நாடக மக்கள், தமிழ் மக்கள் ஒன்று கூடும் முக்கூடல் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். அருமையான ஒரு கூடுகின்ற பக்தர்கள் கூடுகின்ற அருமையான சக்தி வாய்ந்த கோயில் மாதேஸ்வரன் கோயிலுங்க. மாதேஸ்வரன் மலையில், அதாவது கர்நாடக மாநிலத்தின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள மாதேஸ்வரன் மலை. மேட்டூர்லேருந்து 50 கிலோமீட்டர் தாங்க. பொதுமக்களுக்கான பொது அரங்கம், நல்ல அருமையாக ஓய்வெடுப்பதற்கு சூப்பராக இருக்குங்க. அருமை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க. அதாவது வடநாட்டில் இருந்து வந்த ஒரு சித்தர், மாதேஸ்வரன் பேருங்க. அவர் இங்கே வாழ்ந்து இந்த இடத்துலையே நடமாடிய இடம்தான் மாதேஸ்வரன் மலை. அங்கே அமைந்திருக்கிற கோயில் தான் ஈஸ்வரன் கோயில். பாருங்கள், மலை கோயில்னாவே ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலம் நார்மலாக. ஏன்னா சித்தர்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடம், ஏற்கனவே வாழ்ந்த இடம், அவங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உள்ள அருமையான இடம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம ஊரில் எப்படி அகத்தியர், காலங்கி சித்தர், அந்த மாதிரி இங்கே மாதேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சித்தர் ரொம்ப பிரசித்தி பெற்று வாழ்ந்த இடம். சுமார் 600 வருடங்களுக்கு முந்தைய கோயிலுங்க. எடுக்கக்கூடாது, ஆனால் ரொம்ப மகிமை வாய்ந்த கடவுள், வேண்டுதல் நிறைவேறுகின்ற இந்த மலை மாதேஸ்வரன் கோயில். நிறைய வேண்டுதல்கள் வச்சு இங்கே வர்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். மூலவர் ரொம்ப பழமை மிக்க கோயிலுங்க. அப்படியே பழமை மாறாமல் அருமையாக வச்சுருக்காங்க. உள்ளே போனவே ஒரு வைப்ரேஷன் வருதுங்க. அருமையான கோயில், திருப்திகரமான தரிசனம்னு வச்சுக்கோங்களேன். அருமையான தரிசனம். பழைய கோயில், பழமை மாறாத கோயில்.
நந்தீஸ்வரர், நந்தி பகவான். என்ன அமைப்பு பாருங்க. திருக்கோயில் பாருங்க. மாதேசப்பன் தெப்பகுளம் சூப்பராக இருக்குங்க. மலை, இன்னொரு தெப்பகுளம். அன்னதான மண்டபத்தில் பராமரிப்பு நடப்பதால் ஓப்பன் ஸ்பேஸில் நீட்டாக பந்தல் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. அன்னதானங்க பாருங்கள், அதுக்கு கியூவு. அன்னதானம் அன்னதானம் சாப்பிட்டு அந்த பிளேட்டை நம்மளே வாஷ் பண்ணுற மாதிரி பாருங்கள். மேலே வாஷ் டிஷ் வாஷ் பாட்டு அவங்களே கழுவிடுறாங்க பக்தர்களே. கழுவி நீட்டாக அப்படியே வச்சிட்றாங்க, அடுக்கி வச்சிட்றாங்க. ஒரு முறை விஜயம் செய்யுங்கள், மகிமை என்னவென்று தெரியும்.